Unit 4 Electric Charge and Electric Current. Introduction. Like mass and length, electric charge also is a fundamental properties of all matter. We know that matter is made up of atoms and molecules. Matter na என்னது atoms and molecules ஆல ஆனது தான் matter. We know that matter is made up of atoms and molecules. Atoms have particles like electron, proton and neutron. நமக்கு தெரியும் atoms வந்து எதால் ஆனது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இதால் ஆனது. By nature electron and proton have negative and positive charge. நமக்கே தெரியும் எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானோட சார்ஜ் என்னது பாசிட்டிவ் சார்ஜ். At electric current consists of moving electric charge. அதாவது கரண்ட்னா என்னது சார்ஜ் மூவ் ஆகிறது தான். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் கரண்ட் consists of moving electric charge. Electricity is an important source of energy in the modern times. Electric charges. Inside each atom there is a nucleus with positively charged proton and chargeless neutron and negatively charged electron orbiting the nucleus. அதாவது ஆட்டத்தோட சென்டரில் என்ன இருக்குது நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ்க்கு உள்ளே என்ன இருக்குது புரோட்டானும் நியூட்ரானும். புரோட்டானோட சார்ஜ் என்ன பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானோட சார்ஜ் என்னது நியூட்ரல். அதை சுற்றி என்ன இருக்குது எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன நெகட்டிவ் சார்ஜ். யூஷுவலி there are as many electron as there are proton and the atoms themselves are neutral. அதாவது ஆட்டத்தோட சென்டரில் என்ன இருக்குது புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. ஸோ இது என்ன சார்ஜு பாசிட்டிவ் சார்ஜ். If an electron is removed from the atoms, the atom become positively charged. இப்போது ஒரு எலக்ட்ரானை ஆட்டத்துலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது அந்த ஆட்டம் என்னவோ மாறுதுன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. தென் இட் இஸ் கால்டு பாசிட்டிவ் அயான். ஸோ ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடுது. ஸோ அதுக்கு என்ன பேருனா பாசிட்டிவ் அயான். If an electron is added in excess to an atom, then the atom is negatively charged and it is called negative ion. இப்போது ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணோன்னா அது என்ன ஆகுது நெகட்டிவ்லி சார்ஜாக மாறுது. ஸோ இட் இஸ் கால்டு நெகட்டிவ் அயான். When you rub a plastic comb on your dry hair, the comb become power to attract small piece of paper, isn't not? When you rub the comb vigorously, the electron from your hair leaves and accumulate on the edge of the comb. Your hair is now positively charged as it has lost electron and the comb is negatively charged as it has gained electron. இப்போது ஒரு கோம் எடுத்துட்டு நம்ம விக்ரஸாக நம்ம வேகமாக நம்மளுடைய ஹேரை கோம் பண்ணும்போது நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து கோமோடைய எட்ஜில் வந்துடுது. இப்போது ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து வெளியே வந்ததுனால ஹேர் வந்து என்னவா மாறுதுன்னா பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறுது. ஸோ கோமோட எட்ஜில் என்ன வந்துடுது எலக்ட்ரான் வந்துடுது. இப்போ அது பேப்பர் எதனா தொடும்போது என்ன ஆகுதுன்னா அது அட்ராக்ட் ஆகுது. ஸோ கோம் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆஸ் இட் ஹேஸ் கெயின்டு எலக்ட்ரான். Measuring electric charge.
Electric charge is measured in coulomb and the symbol for the same is C. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம எதில் மெஷர் பண்ணுறோன்னா கூலும், அதை எந்த சிம்பிளில் நம்ம சொல்கிறோன்னா C. The charge of an electron is numerically a very tiny value. அது எலக்ட்ரானோடைய வேல்யூ எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும். The charge of an electron represented as E. இந்த எலக்ட்ரானை வந்து எந்த லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்மால் லெட்டர் E is a fundamental unit with a charge Q to எலக்ட்ரானோட வேல்யூ என்னென்னா 1.6 into 10 to the power of minus 19 C. This indicates that any charge Q, சார்ஜை வந்து நம்ம எதில் மென்ஷன் பண்ணுவோன்னா Q has to be an integral multiple. அதை எதில் மென்ஷன் பண்ணோன்னா N of the fundamental units of electron charge, that is E. So Q equal to N. N வந்து என்னதுன்னா whole number. Next, practically we have mu C, that is micro coulomb, NC nano coulomb, and PC pico coulomb as the unit of electric charge. இதெல்லாம் வந்து unit of electric charge. 1 unit charge equal to 10 to the power of minus 6C. 1 mu C equal to 10 to the power of minus 6C. 1 NC equal to 10 to the power of minus 9. 1 PC equal to 10 to the power of minus 12C. The electric charge is additive in nature. Electric charge என்னது additive in nature. இப்போ ரெண்டு சார்ஜ் கொடுக்குறாங்கன்னா ஒரு ப்ளஸ் சார்ஜ் ஒரு மைனஸ் சார்ஜ் கொடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், நடுவில் ப்ளஸ் சைன் போட்டோன்னா அது ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தால் என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. The total electric charge of a system is the algebraic sum of the charge located in the system. For example, let us say that a system has two charges. அதாவது ஒரு ப்ளஸ் 5C இன்னொன்று வந்து minus 2C. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணும்போது நெட் சார்ஜ் ஆன் த சிஸ்டம் ப்ளஸ் 5C ப்ளஸ் minus 2C ஏன்னா ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் நம்ம என்ன பண்ண சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் 3C. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். Among electric charges there are two types of electric force F. One is attractive and another is repulsive. நமக்கே தெரியும் ரெண்டு சார்ஜ் வந்து சேம் சார்ஜாக இருந்தால் என்ன ஆகும், லைக் சார்ஜஸ் என்ன ஆகும், ரிப்பல் பண்ணும். அன்லைக் சார்ஜஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட வந்தால் என்ன ஆகும், ரிப்பல் பண்ணும். அந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் அது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இப்போ அதே மாதிரி ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜு ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் கிட்ட வந்தால் என்ன ஆகும், ரெண்டுமே என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். இதுவே ரெண்டு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கிட்ட வந்தால் என்னாங்கன்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த சார்ஜ் இஸ் கால்ட் அன் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இப்போ ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவில் ரெண்டு எலக்ட்ரிக் பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி இல்லைனா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இது மாதிரி ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் அது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். The force existing between the charge is called as electric force. This force can be experienced even when the charge are not in contact. இப்போ ரெண்டு ஃபோர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு ஃபீல்டு ஒரு ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் இல்லை ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இது என்னது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்.